මේ සෙන්කෝලේ උස්සන්න වෙනදා පාර්ලිමේන්තුවට බැස්සොත් විපක්ෂේ අනිත් පැත්තේ මොකද වෙන්නේ? ආණ්ඩුව බහිනවා. பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த வருடத்துக்குள் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி மேற்கண்ட அறிவிப்பை விடுத்தார். அங்கு ஜனாதிபதி மேலும் உரையாற்றியதாவது, எமது நாட்டின் வரலாற்றில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்குமாறு வலியுறுத்தி சிவில் சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வந்துள்ளனர். நீண்ட காலமாகவே இந்த நியாயமான கோரிக்கை பல்வேறு தரப்பினராலும் எமக்கு விடுக்கப்பட்டு வருகிறது. மக்களின் இந்த நீண்டகால கோரிக்கைக்கு மதிப்பளித்து இந்த வருடத்துக்குள்ளேயே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு எமது அரசு தீர்மானித்துள்ளது. இதற்கான சட்டமூல வரைவுகள் மற்றும் மாற்று ஏற்பாடுகளை நீதி அமைச்சு தற்போது உத்தியோகபூர்வமாக தயாரித்து வருகின்றது. அதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டதன் பின்னர் நாட்டில் எழக்கூடிய பாதுகாப்பு தேவைகள் குறித்தும் நாம் ஆராய்ந்துள்ளோம். இதற்கமைய பாரிய குற்ற கும்பல்கள் சட்டமிட்ட ஆழ்கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட விபரீதமான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கும் தடுப்பதற்காகவும் சர்வதேச தரத்துக்கு இணையான புதிய சட்டம் ஒன்று விரைவில் கொண்டுவரப்படும். நாம் கொண்டுவர உள்ள இந்த புதிய சட்டமானது மக்களின் கருத்து சுதந்திரம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை முழுமையாக உறுதிப்படுத்தும் வகையிலேயே மிக துல்லியமாக வடிவமைக்கப்படும். இது எமது நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை நிச்சயம் பாதுகாக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எமது நாட்டின் சாதாரண மக்களை ஒடுக்குவதற்காகவோ அவர்களின் ஜனநாயக குரல்களை நசுக்குவதற்காகவோ இத்தகைய கடுமையான சட்டங்களை எமது அரசு ஒருபோதும் பயன்படுத்தியது கிடையாது, இனி பயன்படுத்த போவதும் இல்லை என்றார்.